ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். 2025ஆம் ஆண்டு ஆடி மாதத்தில் 2 நாட்கள் கார்த்திகை நட்சத்திரம் வருது. ஜூலை மாதத்தில் வரும் கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு ஆடி கிருத்திகை கொண்டாடணுமா இல்லை ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய நாள் அன்னைக்கு கொண்டாடணுமாங்கிற குழப்பம் இருக்கும். இந்த குழப்பத்தை தீர்க்கும் வகையில் முருகப்பெருமான் வழிபாட்டின் முக்கியத்துவம், அது எப்படி மேற்கொள்ளணும், என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற முழு டீட்டெயிலையும் முழு தகவலையும் இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். முருகப்பெருமான் அனைவருக்கும் பிடித்தமான கடவுள். அவங்கள நம்ம வேண்டணும் அப்படின்னா வேண்டிய வரங்கள் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். வேலை வாய்ப்பு, திருமண தடை, ஆரோக்கிய பிரச்சனைகள், நிலம் சொத்து தகராறுகள், கணவன் மனைவி பிரச்சனை, இல்லை குடும்ப ஒற்றுமையின்மை, இப்படி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அனைத்தையும் தீர்த்து வைக்கக்கூடியவர் முருகப்பெருமான். தினமும் முருகப்பெருமானை வணங்குறது சிறப்பு அப்படின்னாலும் அவருக்குரிய நாட்களில் கிழமைகளில் வழிபடுறது நமக்கு சிறப்பான பலன்களை நமக்கு கொடுக்கும். இப்படிப்பட்ட நாட்களில் ஆடி கிருத்திகை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆடி மாதத்தில் கிருத்திகை நட்சத்திரமும் இணையும் நாளில்தான் இந்த வழிபாட்டை நம்ம செய்யணும். ஆடி கிருத்திகை அன்னைக்கு அதிகாலையிலே எழுந்து வீட்டை சுத்தம் செய்து வாசலில் அழகான கோலம் போட்டுக்கோங்க. பூஜை அறையில் சட்கோண கோலம் போடுவது சிறப்பு. முருகப்பெருமானோட சிலை இருந்ததுன்னா உங்களுக்கு பால், பன்னீர், சந்தனம், ஜவ்வாது, விபூதி இந்த மாதிரி அபிஷேக பொருட்களால் அபிஷேகம் செஞ்சுக்கலாம். பால் அபிஷேகம் முருகப்பெருமானுக்கு ரொம்பவே உகந்தது. அப்படி படம் இருந்தது அப்படின்னாக்கா ஜவ்வாது கலந்த தண்ணீரால் சுத்தம் பண்ணிக்கோங்க. நல்ல மனமுள்ள மலர்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க. சிகப்பு நிற மலர்கள் கிடைத்தால் ரொம்ப ரொம்ப விசேஷம். இல்லைன்னா உங்களுக்கு என்ன மலர்கள் கிடைக்குதோ அதால் நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கோங்க. வீட்டில் சின்னதாக வேல் வச்சுருந்தீங்கன்னா அதை ஒரு தட்டில் வச்சு பச்சரிசி போட்டு அதன் மேலே வேலை வைத்து அந்த தட்டிலையே மஞ்சள் குங்குமம் இல்லைன்னா சந்தன குங்குமம் வச்சுட்டு எலுமிச்சை பழத்தையும் வைக்கலாம். அதே போல் வேல் நுனியில் கண்டிப்பாக சந்தனம் குங்குமம் வைக்கணும். சஸ்திர பந்த எந்திரம் வச்சுருக்கிறவங்க முருகப்பெருமானின் படத்திற்கு பக்கத்தில் வச்சு வழிபடலாம். முருகப்பெருமானோட படம் வைக்கிறதுக்கு முன்னாடி மஞ்சள் துணியை விரித்து அதன் மீது சட்கோண கோலம் போடலாம். சர்க்கரை பொங்கல், பால், பழம் இதெல்லாம் நைவேத்தியமாக படைக்கலாம். தாம்பாளத்துலேயும் இல்லைன்னா இலைகளை வைத்து அதோட 2 வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு கிடைச்சா அதையும் வைக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா திருப்புகழ் பாடல்கள், வேல்மாறல், கந்தசஷ்டி கவசம், சண்முக கவசம் இந்த மாதிரி புத்தகங்களெல்லாம் பார்த்து பாராயணம் செய்யுங்க. எதுவுமே முடியல அப்படின்னாக்கா ஓம் சரவண பவ இந்த மந்திரத்தை குறைஞ்சபட்சம் ஒரு 108 முறை சொல்லலாம். குழந்தை இல்லாதவங்க விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். அதே போல் அன்றைய நாள் முழுவதும் சாப்பிடாமல் இருந்து விரதம் இருப்பது ரொம்ப விசேஷம். ஆனால் உடல்நிலை ஆரோக்கியத்தை பொறுத்து நீங்கள் அதற்கேற்றா போல் நீங்கள் விரதம் இருந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா எளிமையான உணவுகளை உட்கொண்டு நீங்கள் விரதம் இருக்கலாம். அன்றைய நாளில் தான தர்மங்கள் செய்து முருகப்பெருமானோட கோவிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இந்த ஆண்டு ஆடி மாதத்தில் 2 நாட்களில் கார்த்திகை நட்சத்திரம் வரதுனால குழப்பம் இருக்கும். ஜூலை 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் ஆகஸ்ட் 16ஆம் தேதி ஆடி கிருத்திகை நாள் வருது. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் ஆடி கிருத்திகை வழிபாடு ஜூலை 20ஆம் தேதி கொண்டாடப்படுது. இந்த நாள் ஆடி ஞாயிற்றுக்கிழமையும் இணைந்து வர்றது ரொம்பவே சிறப்பு. ஜூலை 20ஆம் தேதி அதிகாலை 12:13க்கு கிருத்திகை நட்சத்திரம் தொடங்குது. அன்றைய நாள் முழுவதும் கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது. அன்றைய நாளில் இரவு 10:36 வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது. அதனால் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை முழுவதுமே நீங்கள் வழிபாடு செய்யலாம். 2025 ஆடி கிருத்திகை ஜூலை 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று நீங்கள் கொண்டாட போகிறீங்க அப்படின்னாக்கா ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்படி உங்களால் ஏதோ உடல் உபாதை காரணமாக வேறு ஏதோ ஒரு காரணமாக ஜூலை 20 நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கனாலும் ஆகஸ்ட் 16ஆம் தேதி கூட நீங்கள் கொண்டாடலாம். இருந்தாலும் ஆகஸ்ட் 16ஆம் தேதி அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு ஆவணி உற்சவம் தொடங்கிடும். அதாவது ஆடி மாதத்தின் கடைசி நாள் தான் இல்லையா, ஆவணியின் தொடக்கமாகவும் அது சொல்லப்படுது. ஏதோ ஒரு இயற்கை உபாதை முடியலன்னா நீங்கள் அன்றைய நாள்லேயே நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கலாம். மோஸ்ட்லி ஜூலை 20 நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுறது ரொம்ப 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 விசேஷமானது. ஆடி கிருத்திகை அன்னைக்கு பக்கத்தில் உள்ள முருகன் கோவிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணுங்கள். பால், சந்தனம், ஜவ்வாது,
பூக்கள், விளக்கேற்றதுக்கூடிய நெய், தீப எண்ணெய் இந்த மாதிரி அபிஷேக பொருட்களையும் வாங்கி கொடுக்கறது நல்லது. இந்த நாளில் தான தர்மங்கள் செய்வது புண்ணியத்தை கொடுக்கும். ரொம்பவே சிறப்பு வாய்ந்த இந்த நாளில் சில பொருட்களை வாங்கும் பொழுது நம்முடைய கஷ்ட நிலை மாறும். அது மட்டும் இல்லை, கடன் தீர்ந்து போகும். பொதுவாக வீண் விரயங்கள் தடுப்பதற்கு துவரையை வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. முருகப்பெருமானுக்கு உகந்த பொருளும் துவரையே. கொஞ்சமாவது தோரம்பருப்பை வாங்கணும். அதே போல் செண்பக மலர் இதையுமே இந்த தினத்தில் வாங்குறது ரொம்பவே நல்லது. முருகப்பெருமானுக்கு உகந்த நிறம் சிவப்பு. இந்த நாளில் சிவப்பு நிறத்தில் துணி வாங்கி முருகர் படத்திற்கு முன்னாடி வச்சு வழிபடலாம். இதோடு சேர்த்து சந்தனமும் கொஞ்சம் வாங்கி வச்சு வழிபடலாம். சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லைன்னு சொல்லுவாங்க. சுக்கு ரொம்பவே விசேஷமானது. முடிந்தால் நீங்கள் சுக்கு கூட வாங்க. இந்த 5 பொருட்களில் எது முடியுதோ அதை வாங்கி வைத்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க. இந்த பொருட்கள் எல்லாம் இந்த நாட்களில் வாங்கும் பொழுது உங்களுடைய பண வரவு அதிகரித்து கடன் அடைவதற்கான வாய்ப்புகள் பெருகும். கடன் தீர்ந்து நோய் நொடியின்றி நிம்மதியான வாழ்க்கை வாழ முருகப்பெருமான் வழிபாடு ரொம்பவே சிறந்தது. அதுலேயும் இவ்வளோ சிறப்பு வாய்ந்த தினத்தில் இந்த வழிபாட்டை செய்து வாழ்க்கையில் அனைத்து வளமும் பெற கந்த கடவுளை வேண்டிப்போம். வருகிற 20/7/2025 ஆடி கிருத்திகையை மிஸ் பண்ணிடாதீங்க. மனதார வணங்குங்க, அனைத்து வளமும் கிடைக்கும். நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.